ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹேபிட்ஸ் சேனல். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜோஹோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். சம் இம்பார்ட்டன்ட் கோடிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் நம்ம இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த சீரியஸில். ஆல்ரெடி செட் ஒன் அண்ட் செட் டூ வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இண்டிவிஜுவல் பிளேலிஸ்ட்டாக வந்து அதை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம செட் த்ரீ செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஓவராலாக ஒரு 5 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் 2 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செட் ஒன் அண்ட் செட் டூவில் வந்து நம்ம ஷார்ட் பண்ண ஒன்று தான். பட் இன்புட்ஸ் தான் டிஃபரெண்ட். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் லைக் ரைட் அ ப்ரோக்ராம் டு கிவ் த ஃபாலோயிங் அவுட்புட் ஃபார் த கிவன் இன்புட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ A1 B10ன்ற மாதிரி ஒரு இன்புட் நமக்கு இருக்குது. A 1 டைம் பிரிண்ட் ஆகணும், B 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு கேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இன்டீஜர்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணி அத்தனை டைம் வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அவங்க சொல்ல வர்றது. த நம்பர் வேரியஸ் ஃப்ரம் 1 to 99. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் 2 டிஜிட் நம்பரோட நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜாவாவில் வந்து இப்போ கோட் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம். ஓகே, நான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ஜோஹோ செத்ரின்ற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். சவுட் என்டர் த ஸ்ட்ரிங்குன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ஸ்ட்ரிங் வரும், அது என்னோட இன்புட். அது வந்து ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ யூசரை என்டர் பண்ண போகிற இன்புட்டை நான் இந்த இன்புட்டுன்ற ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் ஆர் இது வந்து ஒரு பேசிக் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எழுதினாலுமே இண்டிவிஜுவல் மெத்தட் போட்டு தான் எழுதணும். டேரெக்டாகவே இப்போ மெயின் மெத்தடில் வந்து கசகசன்னு போட்டு எழுதிடக்கூடாது. இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே இதை லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து A1 B10 என்ற பிரிண்ட் பண்ண போகிறோம்ல, இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் இண்டிவிஜுவல் மெத்தட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பேட்டர்ன் பேஸ்ட் ஆன் இன்புட். அதே மாதிரி உங்கள் மெத்தட் நேமும் இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் கொலீக்ஸ் பார்த்தாலும் சரி, ஃப்யூச்சரில் யாராவது வேற ஒரு பர்சன் பார்த்தாலும் சரி, ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த மெத்தட் வந்து இதுக்காக தான் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் வந்து லைக் அவுட்புட். இதில் தான் வந்து நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம் நம்மளோட அவுட்புட் எல்லாத்தையுமே. நியூ ஸ்ட்ரிங் பில்டர்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியாச்சு. இப்போது ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து எனக்கு லூப் ஆகணும் அந்த ஸ்ட்ரிங்கில். I is less than ஆப்வியஸ்லி என்னது இன்புட் டாட் லென்த். ஓகேவா? தென் I ப்ளஸ் ப்ளஸ். இப்போது கேரக்டர் வந்து கரண்ட் கேர் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இன்புட் டாட் கேரட் ஐ. இப்போது இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டரா இல்லை டிஜிட்டான்றது தெரியணும். அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம கேரக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ப்ரீபில்ட் ஃபங்க்ஷனாக வந்து இஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இருந்தால் கேர் லெட்டர் ஈக்குவல் டு கரண்ட் கேரை வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிருச்சு. தென் வந்து நான் இண்டெக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஏன்ற ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். 2 டிஜிட் நம்பர் வரலாம் இருக்குது, 1 ஆர் 99 வர இருக்குது. ஸோ அதை நான் கேப்சர் பண்ணுறதுக்கு நான் இங்கேயே இண்டெக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். வைல் I is less than input dot length அண்ட் கேரக்டர் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இஸ் டிஜிட்டாக தான் இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா டிஜிட்டாக இருந்தால் தான் நான் அப்பன் பண்ணி என்னால் எடுக்க முடியும். இன்புட் டாட் கேரட் ஐ வந்து எனக்கு வந்து இப்போ டிஜிட்டாக இருக்கணும். பிகாஸ் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் மேலே. இப்போது நம்பர் இருந்துகிட்டே இருக்கிற வரை எனக்கு அப்பன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த நம்பரை நம்ம அப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் ஒன்று வந்து வேணும்.
இது வந்து நான் நம்பர்ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்பருக்கு மட்டும் நம்ம அப்பன் பண்ணுறதுக்காக. நியூ ஸ்ட்ரிங் பில்டர். இப்போ நம்பர் டாட் அப்பண்ட் இன்புட் டாட் கேரட் ஐ. ஸோ இதை நான் இப்போ அப்பன் பண்ணிட்டே வரேன். அப்போ வந்து எனக்கு கை இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ 1 ஆர் 99னா அது தேர்ட் இண்டெக்ஸ் போயிடும். அதுக்காக நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரோம். ஒரு வழியாக லூப் முடிஞ்சது அப்படின்னா இன்ட் ரிப்பீட் கவுண்ட்ன்றதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட். எதை நான் பார்ஸ் பண்ண போகிறேன்? ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நான் பார்ஸ் பண்ணணும். அப்போது நம்பர் டாட் டூ ஸ்ட்ரிங்ன்றதை நான் பார்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு அதுதானே ரிப்பீட் கவுண்ட்டு. இங்கே எதுக்காக டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரிங்காக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அந்த தான் வந்து நம்ம ரிப்பீட் கவுண்ட்டில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அத்தனை டைம் வந்து நம்ம கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் இன்ட் j ஈக்குவல் டு 0, j is less than repeat count j plus plus. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், அப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். அவுட்புட்டோட அப்பனில் லெட்டர் எத்தனை டைம் இருக்கோ அந்த ரிப்பீட் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை டைம் வந்து அப்பன் ஆகிக்கும் அந்த லெட்டர். நெக்ஸ்ட் ஐ மைனஸ் மைனஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டெப் அகடாக போயிருக்கும் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுறப்போ. இப்போ ஏ ஒன்னுன்னு இருக்கிறப்ப ஆல்ரெடி ஏலேருந்து நம்ம ஒன்க்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் போயிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்பர் இருக்கான்னு நமக்கு செக் பண்ணுறோம். அப்போ நம்பர் இருந்தது அப்படின்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் வந்து இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பர் இல்லை, ஒன்லேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்றப்ப நம்ம ஒரு இண்டெக்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும்ல, பிகாஸ் அடுத்த கேரக்டர் வந்து நம்ம பார்க்கணும். அதனால் இங்கே ஐ மைனஸ் மைனஸ் நான் பண்ணிடுறேன். ஃபைனலாக சிஸ் அவுட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். அவுட்புட் டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணலாம். என்டர் த ஸ்ட்ரிங் நம்மகிட்ட கேட்குது. ஓகே, அவங்க கொடுத்த இன்புட்டை ஃபஸ்ட்டு தரலாம். A1 B10. ஓகே, A1 B10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுது. அகெயின் அவங்க எனக்கு கொடுத்த இன்னொரு இன்புட் என்ன? B3 C6 D15 கொடுத்தாங்க. அதுவும் பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். B3 C6 டைம்ஸு D15 டைம்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். யூஸிங் ரிகர்சிவ் கன்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ணணும். எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா 1 2 3 இருக்கிறது 3 2 1ன்ற மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம காமனாக இருக்கிற விஷயம் என்ன? அந்த வேர்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு ஸ்பேஸ் ஒன்று தான் இருக்குது. அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியோ இல்லை வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியோ அந்த சென்டென்ஸை வந்து ரீஃப்ரேஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஜாவா கோட்குள்ளே போகலாம். இப்போது ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இப்போது பேட்டர்னை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழேயே வந்து நான் இப்போ எழுதிடுறேன். என்னென்னா சிஸ் அவுட் என்டர் த சென்டென்ஸ்ன்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஸ்கேனர் வந்து இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு சொல்லி ஒன்று எழுதிக்கிறேன். ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து எழுதிடலாம். அதில் அந்த மெத்தடை கூட வேணால் கால் பண்ணிடலாம். ரிவர்ஸ் வேர்ட்ஸ்ன்ற மாதிரி நான் இப்போ கால் பண்ணிவிட்டு எஸ்டிஆரை வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன் நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கை. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். ரிவர்ஸ் வேர்ட்ஸ். ஃபஸ்ட் எடுத்தனே நம்ம என்ன செக் பண்ணணும்? கொடுத்துருக்கிற வேர்டு வந்து எம்டியா இல்லையான்னு செக் பண்ணணும். கரெக்டாக? அப்போ எஸ்டிஆர் டாட் இஸ் எம்டி அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இஸ் எம்டி வந்து எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டன் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் ரிட்டன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஒரு வேர்டு இருக்குது, ஆனால் வந்து இப்போ சிங்கிள் வேர்டாக இருக்குது, 1 2 3ன்ற மாதிரி இல்லாமல் 1 மட்டும் இருக்குன்னா அதையும் நான் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஃபைன் பண்ண தான் நான் வந்து இங்கே ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கொஷின்லேயே சொன்னேன். இதை வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா நம்ம ஒரு ஸ்பேஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ எஸ்டிஆர் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்பேஸை வந்து நான் இண்டெக்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறேன். இப்போது ஸ்பேஸே இல்லைன்னா நமக்கு என்ன கொடுக்கும்? -1 கொடுக்கும். கரெக்டாக?
ஸோ ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வந்து -1 இருந்தால் எனக்கு அதே வழியை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, இப்போது எனக்கு வந்து ஒரு எட்ஜ் கேசஸ் வந்து முடிஞ்சது. தென் இப்போ நான் வந்து இப்போ மோர் தேன் ஒன் வேர்டு இருக்குது, 1 2ன்னு இருந்து சிங்கிள் ஸ்பேஸ் இருந்தாலே நமக்கு வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டை வந்து நான் ஃபைண்ட் பண்ணுறேன். எப்படி? ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0ல இருந்து அந்த ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வரைக்குமேவும், ஏன்னா ஸ்பேஸ்க்கு முன்னாடி வரையே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு கரெக்டாக, அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், ரெஸ்ட் வேர்ட்ஸ்ன்ற மாதிரி நான் கொடுத்துடுறேன். ஈக்குவல் டு str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்பேஸ் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு ரெஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டாக. இப்போ எப்படி ஒரு எக்ஸாம்பிள்னா 1 2 3ன்ற மாதிரி இருக்குன்னா, இப்போ 1 வந்து எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும், 2 3 வந்து எனக்கு ரெஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் 2 3 ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம வந்து இதுக்கு ரிகர்சிவ் போக போகிறோம். ஸோ ரிட்டர்ன் சேம் இதே மெத்தடை கால் பண்ணிக்கிறேன், ரிவர்ஸ் வேர்ட்ஸ். அதில் வந்து ரெஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு எப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும்ல, லைக் அப் அண்ட் ஆகிட்டே இருக்கும்ல ஃபஸ்ட் வேர்டு வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும்னா 1 இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், 2 3 வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் 2 3 மட்டும் இங்கே பாஸ் பண்ணுறேன். அகெயின் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் போகும். அந்த ஃபங்க்ஷன் கால் போயிட்டு 2 3ல வந்து இப்போ இந்த 2 வந்து இங்கே ஸ்டோர் ஆகும், 3 இங்கே ஸ்டோர் ஆகும். 3க்கு அப்புறம் என்னென்னா ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இருக்காது. ஸோ 3 வந்து இந்த இது ரிட்டர்ன் பண்ணிடுவோம் இஃப் கண்டிஷன். அகெயின் எனக்கு வந்து இப்போ கெட் பேக் ஆகுது. ஸோ 3 2 வந்து அடுத்து ரிட்டர்ன் பேக் ஆகிருக்கும் 2. கடைசியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் காலில் சேவ் ஆன ஃபஸ்ட் வேர்டு 1. இப்போ 1 2 3ன்றது 2 3 1ன்ற மாதிரி ஆயிருக்கும். நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இது ப்ரீவியஸ் ப்ரோக்ராமும் சேர்த்து ரன் ஆகுது. A1 B10. இப்போ என்டர் த சென்டென்ஸ் வந்து கேட்குதா? இங்கே வந்து நான் என்னென்னா 1 2 3 இந்த மாதிரி கொடுக்குறேன். 3 2 1ன்ற மாதிரி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். Given two shorted arrays, merge them such that element are not repeated. என்ன மாதிரி சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு இன்புட் கொடுத்துட்டாங்க 2 4 5 6 7 9ன்னு. அதே மாதிரி அரே 2லையும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, டூப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஷார்ட்டட் ஆர்டர்லேயும் எனக்கு இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜாவா ப்ரோக்ராம் போயிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது இன்புட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் வாங்கின இன்புட்டை. கொஷின் என்ன தந்திருந்தாங்களோ அதே இன்புட்டை வந்து நான் இப்போ அலைன் பண்ணி இந்த மாதிரி இன்புட்ஸை வாங்கியிருக்கேன். இன்டிஜர் அரே ஆஃப் அரே 1ல் வந்து ஃபஸ்ட்டு இன்புட், அரே 2ல் வந்து செகண்ட் இன்புட்ன்ற மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு அரே லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னவாக இருக்கணும், நம்ம வந்து இன்டிஜர் தான். ஸோ இன்டிஜர் அரே லிஸ்ட்டை வந்து நான் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் நான் மர்ஜ் அரே அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் ஒரு நேம். ஸோ மர்ஜ் அரேஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்ம அரே 1ஐயும் அரே 2வையும் நான் வந்து பேராம்ஸாக வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஃபைனலாக என்ன, எனக்கு வந்து மர்ஜ் அரேவை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஒரு மெத்தட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு ரிட்டன் பேக் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆகணும்னா ஒரு ஸ்டாட்டிக் அரே லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர் தான் நமக்கு ரிட்டன் பேக் ஆகும். அதுக்காக ஒரு அரே லிஸ்ட் வந்து ரிசல்ட்டுக்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் இன்டிஜர் result equal to new array list. கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இண்டெக்ஸிங்காக i equal to 0 j equal to 0 ஏன்னா நம்ம கிட்ட 2 அரே இருக்கு. இப்போ ஒரு while loop வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். i is less than அரே 1 வந்து நம்ம iக்கு வந்து அசைன் பண்ணலாம் length and j is less than அரே 2 ஓடது.
இந்த மாதிரி நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். வைல் லூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஃப் ஒரு கண்டிஷன் என்ன, அரே ஒன் வந்து அரே ஒன்னோட ஐ இண்டெக்ஸ் வந்து எனக்கு அரே டூவோட ஜே இண்டெக்ஸை விட லெஸ்ஸாக இருந்தால் என்ன நடக்கணும்? இஃப் நம்ம ரிசல்ட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி அரே லிஸ்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கோல, ஃபஸ்ட் அது எம்டின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஆர் ரிசல்ட் டாட் கெட் result dot size -1. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸும் எனக்கு நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன்ல, லைக் லெஸ் தானே இருக்குல்ல, அரே ஒன் ஆஃப் ஐ, அதுவும் ஈக்குவலான்னு பார்க்குறேன். பிகாஸ் நமக்கு டூப்ளிகேஷனும் வரக்கூடாதுன்றது தான் அவங்களோட அடுத்த கண்டிஷன். ஸோ அரே ஒன்று நீங்கள் கொடுக்கல, அரே ஒன் கொடுத்தாச்சு. இப்போ நான் ரிசல்ட்டை ஆட் பண்ணிடுறேன். ரிசல்ட் டாட் ஆட் எனக்கு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் அரே ஒன்னோட ஐ இண்டெக்ஸ் வந்து எனக்கு வரணும். ஓகேவா? இப்போது ஒரு பார்ட் வந்து நமக்கு ரெடி. அரே ஒன் வந்து லெஸ் தானாக இருந்தால் ஃபைனு. இப்போ அரே டூ எனக்கு லெஸ் தானாக இருந்தால் என்ன ஆகும்? ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணி எல்ஸ் பேஸ்ட் பண்ணிடுறேன். எல்ஸ் இஃப் இதில் வந்து நான் ஆப்ரேட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். அரே டூ வந்து எனக்கு லெஸ்ஸாக இருந்தால் என்ன நடக்கும்? அதே மாதிரி ரிசல்ட் வந்து எம்டியான்னு செக் பண்ணும். இங்கே வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து அரே டூவான்னு சொல்லி அதையும் செக் பண்ணிக்கும், டூப்ளிகேஷனுக்கு இல்லாமல் இருக்க அரே டூ ஆஃப் ஜே. ஸோ இல்லை அப்படின்னா அரே டூ ஆஃப் ஜேவையும் நம்ம வந்து இங்கே மர்ஜ் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு ரெண்டுமே இல்லை, ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? லாஸ்ட் எல்ஸ் பார்ட்டு. ஸோ டேரெக்டாகவே ஏதோ ஒரு இண்டெக்ஸ் வந்து நமக்கு வரணும். கரெக்டாக நம்ம வந்து அரே ஒன்னோட இண்டெக்ஸை எடுத்துக்கலாம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. அரே ஒன் ஆஃப் ஐ, இங்கே அரே ஒன் ஆஃப் ஐ. பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக, ரெண்டுமே டூ டூன்னு இருக்கிறப்ப நான் கம்பேர் பண்ண தேவையில்ல. டேரெக்டாகவே வந்து ஆல்ரெடி ரிசல்ட் இருக்கா இல்லைன்னு மட்டும் பார்த்துட்டு நான் ஆட் பண்ணால் ஓகே தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இண்டெக்ஸும் இன்க்ரிமெண்டல் ஆகணும்ல. டேரெக்டாகவே இப்போ லூப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒயில் வந்து இப்போ ஐஎஸ் லெஸ் தான்னா நம்ம எங்கேயுமே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணணும்ல. இப்போ ஐ லெஸ் தானாக இருந்தால் எனக்கு ஐ இண்டெக்ஸ் தான் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. அதேமாரி ஜே லெஸ் தானாக இருந்தால் ஜேயோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஐயும் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜேவும் இன்க்ரிமெண்ட் ஆகும் எனக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து இப்போ ரிசல்ட்டில் வந்து எல்லா வேல்யூஸுமே வந்து லைக் ஆட் பண்ணியிருக்கோம். டூப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு அன்ஷார்ட்டட் அரேவா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ ஃபைனலாக ஒரு வைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஐ மட்டும் தனியாக செக் பண்ணுறேன். ஐ இஸ் லெஸ் தேன் அரே ஒன் ஆஃப் அரே ஒன் டாட் லென்த் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுலேயும் சிமிலர் கண்டிஷன் எனக்கு வந்து எப்படின்னா லெஸ் தானாக இருக்கணும். அந்த கண்டிஷன் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் வந்து எம்டின்னு பார்த்துக்கிறேன். ரிசல்ட் டாட் கெட் சைஸ்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக அரே ஒன் ஆஃப் ஐ வந்து லைக் லெஸ் தானன்றதை மட்டும் பார்த்துக்கிறேன். ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். இதே தான் வந்து ஜேக்கு அடுத்து நம்ம பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதை வந்து அகைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஜேக்கு வந்து மாற்றிடுறேன். ஜே அரே டூ டாட் லென்த், இங்கேயுமே அரே டூ ஆஃப் ஜே, இங்கேயுமே அரே டூ ஆஃப் ஜே மாற்றிட்டேன். இங்கே வந்து ஜே வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? ஃபைனலாக என்ன பண்ணணும்? நம்ம ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. என்ன இது? ஓகே, அந்த இஷ்யூ என்னென்னா லைக் அரே ஒன் ஆஃப் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இங்கே அது ஐன்னு சொல்லி கொடுக்கணும். அகைன் நான் ரீரன் பண்ணுறேன். இங்கே வந்து ஜஸ்ட் A1 B5 கொடுத்துட்றேன். அதே மாதிரி சென்டென்ஸ் வந்து ஃபார் டைம் சேக் 1 2 மட்டும் கொடுத்துறேன். 2 1. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற இன்புட் 2 4 5 6 அண்ட் 2 3 4 5 எல்லாமே வந்து மர்ஜ் ஆகிருக்கு. ஷார்ட்டட் ஆர்டர்லேயுமே நமக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னா லைக் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் அசெண்டிங் ஆர்டர்லேயும் வந்து லைக் இண்டெக்ஸ் வைஸாக வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம செட் 1 அப்படின்ற வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, பட் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸோட.
அதே மாதிரி எக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி லைக் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் சரி, நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு எக்ஸ் பேட்டர்ன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து செட் 2ல ஆர் 1ல வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பிளேலிஸ்ட்டே நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிற வீடியோஸ் லைக் சால்விங் ஜோஹோ கோட் ப்ரோக்ராம் சேலஞ்சஸ்ன்னு சொல்லி நம்ம செட் 1 அண்ட் செட் 2 அண்ட் செட் 1ஓட பார்ட் 2 வீடியோஸுமே முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து ஃபியூச்சரில் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் லைக் செட் 4 கொஷினோட டிஃப்ரெண்ட் ஒரு 5 செட் ஆஃப் கொஷினோட. until then bye bye and மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சா.